நான் என்கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் சொல்லிக்கிறேன். உங்களை வந்து யாரையும் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி பண்டிகைகளை கொடுங்க அந்த ஒரு நோக்கம் கிடையாது. இங்கேருந்து ஒரு அவேர்னஸ் தான். ஒரு தமிழ் ஃபேமிலிக்காக நம்ம வந்து ஸ்டாண்ட் பை பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஏன் இதுக்கு மட்டும் இவ்வளோ எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, மேபி இது நம்ம பார்க்குற முதல் விஷயமா இருக்கலாம். பட் இந்த மாதிரி ஃபியூச்சரில் எத்தனை குழந்தைகள் பாதிக்கப்படும், அதை அவங்க வந்து கண்டுபிடிக்காமலே போகக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கு. அவ்வளோதான் நடக்கல. மைக்ரோ டிஸ்ட்ரோஃபினா சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே போய் அதை ஃபில் பண்ணுறது. ஃபில் பண்ணும்போது நம்ம பாடி மெக்கானிசம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எல்லாம் கிடச்சிருச்சு அப்படின்னு அது வந்து நார்மலாக ஆப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். இதுதான் வந்து கான்செப்ட். இப்போது புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ பில்டிங் இருக்குது. பில்டிங்கில் வந்து அந்த கம்பி இருக்குல்ல, கம்பி இல்லை அப்படின்னா நம்ம என்னதான் வந்து பிரிக்ஸ் வச்சு சிமெண்ட் வச்சு கட்டினாலும் நிற்காது. அதுதான் வந்து இங்கே ஜயானுக்கு வந்து இல்லாமல் இருக்குது. அந்த கம்பெனியில் 2 இடம் மிஸ்ஸிங்காக இருக்குது. அப்படி எல்லாமே முதிர ஆரம்பிச்சிடும்ல பில்டிங். அதுதான் வந்து ஜயான் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு. அவங்க சொல்கிறது இதுதான். இது நீங்கள் நான் பர்சனலாக வேணால் நான் காமிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைனாக அந்த 79ம் ஜாயிண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த தசை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று இப்படி பிணைஞ்சு இருக்கும். அப்படி இருக்கிறப்ப தான் நம்மளால் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்காக நல்லா நடக்க முடியும். ஆனால் இந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 இடத்துல பிளாங்காக இருக்குது. ஸோ இது பிளாங்காக இருக்கிறதால என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த சைடில் இருக்கிறதும் இந்த சைடில் இருக்கிறதும் ஸ்ட்ரெச் ஆகுது. ஸோ அது ஆகிற நேரத்தில் அந்த குழந்தையால நார்மலாக ப்ரீத் பண்ண முடியாது. அவனுக்கு அந்த லங்ஸ் ப்ராப்ளம் வரும். அவனால் குதிக்க முடியாது, ஆக்டிவாக ஓட முடியாது. அண்ட் அவன் ஸ்ட்ரெஸ் ஆனாலும் இல்லை கத்துனாலோ அவனுக்கு அந்த ப்ரீத்திங் ப்ராப்ளம் வரும். அவனால் இப்போ ஊருக்கு கூட ட்ராவல் பண்ண முடியாது. நீங்கள் நிறைய பேர் நெப்போலியன் அவரோட மகன் பார்த்துருக்கலாம். ஸோ அவருக்குமே இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் தான் இருக்குது. அவர் பார்த்தீங்கன்னா ஏர் ட்ராவல்லாம் பண்ண மாட்டார். ஸோ அதே மாதிரி தான். ஆனால் நம்ம அந்த குறிப்பிட்ட வயசுக்குள்ளே அந்த இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டோம். அவருக்கு 7 வயசுக்குள்ளே அந்த இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டோம். ஏன் நம்ம இவ்வளோ வேகமாக இதை கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா, 7 வயசுக்குள்ள கொடுத்தா மட்டும்தான் அந்த குழந்தையால நார்மலாக இருக்க முடியும். நீங்கள் வயசு கொடுக்க கொடுக்க நடக்க முடியாது. வீல் சேர் தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய பேர் தெரியாமலே பார்த்தீங்கன்னா ஒரு 15-16 வயசு வரைக்கும்லாம் நீங்கள் கூகுள் பண்ணாலே தெரியும். அவனோட ஆயுட்காலமே அவ்வளோதான் போட்டிருக்கும். ஸோ அப்படியே நம்ம இந்த குழந்தைக்கு ஒரு நிலைமை கொடுக்கக்கூடாது அப்படின்றதால தான் இவ்வளோ நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு அவேர்னஸ் கொடுக்குறோம், ஊரில் ரீச் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் அவரோட உடல் வாகுமே வந்து மாற ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் ஜெனரலாக நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருந்தா கூட தெரிஞ்சிருக்கோம். அந்த குழந்தைக்கு இங்கேருந்து இது வரைக்குமே அந்த போன் வந்து வளைய ஆரம்பிச்சிருச்சு. அவரோட வாக் மாற ஆரம்பிச்சிருச்சு. திடீர்னு ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறும்போது பார்த்தீங்கன்னா அந்த கால் 2த்துலையுமே ஒரு வலு இல்லாமல் அப்படியே விழ ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இது ஒரு பேரண்ட் சைடில் இருந்து பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஒரு குழந்தைய வந்து ஆசையாக நம்ம கருவில் இருக்கிறதுலேருந்து ஒரு கனவோட தான் அந்த குழந்தைய வந்து நம்ம எல்லாரும் வளர்க்க ஆரம்பிப்போம். அந்த குழந்தைக்கு அதுவும் முதல் குழந்தைக்கு இப்படி ஒரு விஷயம்லாம் நடக்கிறப்ப ஆஸ் அ பேரண்ட் சைடில் அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். யாராக இருந்தாலும் சரி அப்படி ஒரு விஷயம் நம்மளால பார்க்க முடியாது. பெரியவங்களே இதெல்லாம் வந்து தாங்குவாங்கலாம் தெரியாது. இன்ஃபேக்ட் அவர் சொன்னார், அவரோட அந்த பெயின் வேரபிள் அளவு இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ஹியூமன் பீயிங்னால ஒரு குறிப்பிட்ட அளவு தான் தாங்க முடியும். ஆனால் இவரோட உடம்புல இருக்க பெயினோட அளவு எவ்வளோ தெரியுமா? இந்த 46 to 171 இருக்கிறது நார்மல் ரேஞ்சு. இந்த அளவில் தான் ஒரு ஹியூமன் பீயிங்னால வலி தாங்க முடியும். ஆனால் இவருக்கு எவ்வளோ தெரியுமா இருக்கும் உடம்புல? 32,000. அந்த குழந்தைக்கு நீங்கள் அது வலியா கேட்டீங்கன்னா தெரியாது. ஏன்னா அவனுக்கு உடம்பே அப்படிதான் இருக்கும் போல, நம்ம உடம்பு இப்படிதான் வலி இருக்கும் போல நினச்சிக்கிட்டு இருக்கு. அவன் ஜயானுக்கு வந்து வலியே தெரியாது. பிறந்ததுலேருந்தே வலி தெரியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த பிலிருபி செக் பண்ணுறதுக்காக அந்த பிளட் எடுப்பாங்கல்ல, அப்போ வந்து அவனுக்கு வந்து அழுகவே இல்லை. என்னம்மா அழுகாமல் இருக்காங்க? குழந்தை 1 வீக் குழந்தை அழுகவே இல்லை. இது வரைக்கும் எந்த பிளட் எடுத்தப்பவும் அவன் அழுததே கிடையாது. எல்லா பிளட்லேயுமே நார்மலாக பார்த்துட்டு தான் இருப்பான். ஸோ இப்போதான் தெரியுது அவன் வந்து அந்த பெயினை வந்து பேர் பண்ணிட்டு இருந்திருக்கான். அவனுக்கு வந்து இதுதான் நம்ம நார்மல் லைஃப்பில் இப்படி தான் இருக்கும் போல, ஒவ்வொரு மனுஷனுக்குமே இப்படி தான் பெயின் இருக்கும் போல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். இப்போ தான் வந்து அது தெரியுது. ஃபர்ஸ்ட் டே வந்து ஸ்டெராய்டு கொடுப்போம். ஸ்டெராய்டு வந்து இப்போ பெயின் தெரியாமல் இருக்கிறதுக்காக கொடுத்துருக்கிறதுன்னு அது கொடுத்தப்போ என்ன பண்ணான்னா ஜம்ப் பண்ணான். சோஃபாலேருந்து ஜம்ப் பண்ணிட்டு, அம்மா
நோ ஐ ஃபீல் ஓகே, ஐ எம் அ சூப்பர் மேன் நவ் அப்படின்னு சொன்னான். அப்பதான் வந்து தெரியுது இவ்வளோ நாள் வந்து அவன் பெயினோட இருந்திருக்கான், இப்போ அதை சாப்பிடணும் ஒரு எனர்ஜி மாதிரி வந்திருக்கு போல அப்படின்றது அப்போதான் வந்து எங்களுக்கே வந்து தெரியுது. அந்த அளவுக்கு அவன் பெயின் டாலரேட் பண்ணனால இது வந்து கண்டுபிடிக்க முடியாமையே போயிருக்குன்ற மாதிரி இருக்கு. மேபி வேற கிட்ஸுக்கு வந்து முன்னாடியே அவங்க அந்த குழந்தை வந்து அழுதுருக்கும், பெயினாக இருக்குன்னு. இவன் அந்த மாதிரி பண்ணாதனால இது வந்து லேட் ஆயிடுச்சு எங்களை பொறுத்தளவுக்கு. அவனோட அந்த லெக்கோட ஸ்ட்ரக்சருமே வந்து ரொம்ப மாறிடுச்சு. இப்போ இந்த ஃபுல்லாக ட்ரெஸ் போட்டுக்கிறதுனால தெரியாது, அது ஃபுல்லாக இல்லாமல் பார்க்குறப்போ தான் எங்களுக்கு வந்து தெரியும். என்னால் பார்க்கவே முடியாது. இன்னைக்கு நான் சொல்லிட்டு இருந்தேன், ட்ரெஸ் ரிமூவ் பண்ணிட்டு 1 செகண்ட் கூட இருக்காது, ஏன்னா பார்க்க முடியலை. ஏன்னா அந்த பாடி வந்து சைடு ஆகிட்டு வருது. அந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற பாடி இப்படி இருந்துச்சு இல்லை, இப்போ கொஞ்சம் சைடு ஆகுது. ஸோ ஒரு மாதிரி பெண்ட் ஆகுது. அந்த லெக்குமே வந்து இப்படி வந்து ஒரு மாதிரி இருக்கு, சொல்ல முடியல. ஸோ ரொம்ப 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 சீக்கிரமாக கொடுக்க வேண்டிய நிலமையில இருக்கும். இல்லைன்னா வந்து இது ரிட்ரைவ் பண்ண முடியாது. லாஸ்ட் ஆனது தான். இப்போ ஜெனினா போனோம் நாங்கள் லாஸ்ட் வீக்கில். அப்போ அவங்க டாக்டர் பார்த்து சொல்கிறாங்க, ஜயாக்கு நீங்கள் சொல்கிறது வந்து 6 மந்த்தில் சொல்லக்கூடிய சிம்டமும் 1 மந்த்தில் சொல்கிறீங்க. 1 மந்த்தில் தான் நான் பார்த்தேன் இந்த சிம்டம்ஸ்லாம். அப்போ ஜயாக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இது வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு, ப்ராக்ரஸ் ஆகுது, சீக்கிரமாக அவனுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சொல்ல டைமே இல்லைங்கிறது மட்டும் ரொம்ப இண்டிகேட் ஆகிட்டே இருக்கு. ஸோ இதை எப்படி கொண்டு போகணும் அதே தான். இன்னொரு விஷயம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பெருசாக கேள்விப்படுறது, இன்ஜெக்ஷன் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கு. இது வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து ஒரு சப்போர்ட் க்ரௌட் ஃபண்டிங் நம்ம பண்ண முடியாது. இதுக்கு எப்பவும் நிரந்தரமாக நம்மளோட கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஓகே இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, இந்த மாதிரி யாருக்காவது இன்ஜெக்ஷன் போடணும், அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ட்ரூ அப்படின்ற பட்சத்தில் கவர்மெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு ஸ்கீமாகவே இருக்கணும். இப்போ நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் காப்பீட்டு திட்டம் இந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரி இதுவுமே ஒரு திட்டமாக இருக்கணும் அப்படின்றது தான். அதை நம்ம ஊரில் வந்து அந்த அவேர்னஸை கொடுக்கணும். ஸோ இங்கே இருக்கிற மக்கள் வந்து இங்கேருந்து கவர்மெண்ட்டை நம்ம அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு நோக்கம் தான். மேபி நீங்கள் போடுற ஒரு சின்ன வீடியோ, இல்லை நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு ஊரில் இருக்கிற ஃபேமிலிக்கு கொடுக்குற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் யார் மூலயமா போய் சேரலாம் இல்லையா? உங்கள் ஊரில் உங்களுக்கு தெரிஞ்ச கவுன்சிலர் இருக்கலாம், எம்எல்ஏ இருக்கலாம், இல்லை நீங்கள் உங்களுக்கு வீட்டு பக்கத்தில் யார் வேணாலும் இருக்கலாம். ஸோ இது போய் நம்ம ஊரில் தமிழக அரசை ரீச் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கம் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கொஸ்டின் கேட்கலாம். ஏன்னா நிறைய பேர் நம்ம வீடியோஸில் கமெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே நீங்கள் டேரெக்டாக கேட்டுக்கலாம். இது எத்தனை நாளாக அவங்களுக்கு எவ்வளோ ஃபண்டு இருந்திருக்கு கலெக்ட் பண்ணியிருக்கு எல்லாமே நீங்கள் கேட்டுக்கலாம். அண்ட் இது முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் தனித்தனியாக கூட அவங்களை மீட் பண்ணி பேசிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணணும். நம்ம நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணலன்னா வந்து வேல்யூ இல்லாமல் போயிடுவது. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஆமா, இப்போ நிறைய பேர் இது ஆரம்பத்துல இருந்தே ஒரு விஷயமா இருந்துச்சு, இது வந்து இல்லீகலா, இங்க வந்து க்ரௌட் ஃபண்டிங் பண்றது இல்லீகலா அப்படின்ட்டு. அது இங்க நம்ம பண்றதே இல்லை. ஸோ அவங்க கொடுக்குற யூபிஐயா இருக்கட்டும், இது எல்லாமே இந்தியன் அக்கௌண்ட் தான். அண்ட் இதுக்கப்புறமும் நான் என்ன சொல்றேன்னா, இந்த யூபிஐ நம்பர் வந்து ஷேர் பண்ண வேண்டாம். இது ரொம்ப மஸ்ட்டு. இப்போ இவ்வளோ நாள் சின்னதாக இருந்துச்சு, அதனால அந்த ஜிபே நம்பர்ஸ் போட்டு எல்லாம் பண்ணாங்க. ஜிபே நம்பர் வந்து ஒரு நாளைக்கு 20 டிரான்சாக்ஷன் தான் வந்து பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா 1 லேக்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ 500 20 டிரான்சாக்ஷன் முடிஞ்சிச்சுன்னா அது முடிச்சிடும். 27,000 வந்து ஒரு நாள் வந்து ஃபினிஷ் ஆகிருக்கு. ஸோ இனிமேல் வந்து இந்த ஜிபே வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ யூபிஐ போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லணும், இல்லைன்னா அந்த கியூஆர் கோட் ஸ்கேனர் வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லணும். இல்லை அதுவே வேண்டான்னு தான் நாங்கள் சொல்கிறோம். பொதுவாக இங்கே இருக்க நீங்கள் வந்து இவங்களோட கான்டாக்ட் நம்பரே கொடுத்துடலாம். ஸோ நீங்கள் வந்து அவங்களுக்கு பேங்க் டீட்டெயில்ஸ் அனுப்பி ஃபார் ஈஸியாக இருக்கிறதுக்கு அது நீங்களே டேரெக்டாக கொடுக்கலாம். யூபிஐ நம்பராக இருக்கட்டும், இல்லை ஜிபே நம்பராக இருக்கட்டும். ஆனால் ஒரு வீடியோவில் அதை போடுறப்ப அது நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. இல்லை அது வேண்டாமே அப்படின்னு எங்களுக்கு தோணுது. ஸோ பெட்டர் எல்லா வீடியோலையுமே உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான காண்டாக்ட் நம்பர் கொடுத்துடலாம். ஸோ தட் அவங்க உங்களை ரீச் பண்ணுறப்ப நீங்கள் பர்சனலாக அவங்களுக்கு ஜிபே நம்பர் இல்லை வந்துட்டு நீங்கள் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது இருக்கா? அண்ட் எஸ், நம்ம அந்த கொஷின் தான். இங்கே வந்து இல்லீகல்னால் நம்ம எங்கே க்ரௌட் ஃபண்டிங் பண்ணவே இல்லை. இங்கே இருக்க ஒரு தமிழ் ஃபேமிலி, திருப்பூரை சேர்ந்த தமிழ் ஃபேமிலிக்கு நம்மளோட சப்போர்ட்டை ரைஸ் பண்ணுறோம். எதுக்குன்னா தமிழக அரசோட பார்வையில் இதை கொண்டு போகணும் தான்.
ஓகே ஏதோ வெளியூர்ல இருக்க மக்கள் என்ஆர்ஐ மக்கள் வந்து எதுக்கும் எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா நிக்கிறாங்க, அது என்ன விஷயம்னு பார்ப்போமே அப்படின்னு யாராவது ஒருத்தர், அது தமிழக அரசா இருக்கலாம் இல்ல ஏதோ ஒரு கட்சிக்காரங்களா இருக்கலாம், அட்லீஸ்ட் பேருக்காக நான் இதை பண்ணணும்னு நினைக்கிறவங்களா கூட இருக்கலாம். நமக்கு தேவை அந்த குழந்தைக்கு அந்த இன்ஜெக்ஷன் போடணும், அவ்வளவுதான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க இவங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் பேசி உங்களோட வீடியோஸா இல்லை உங்களோட இன்ஃபர்மேஷன் இல்லை உங்க மூலயமா யாராவது நீங்க ரீச் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு மீட்டிங். அப்புறம் சார் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு நம்ம யார் அப்ரோச் பண்ணுறது. நம்ம அந்த டீட்டெயிலாம் வந்து நம்ம இந்த வீடியோஸ் எதுவும் போட வேண்டாம். ஏன்னா அது வந்து இது இண்டிவிஜுவலாக வந்து சார்கிட்டையும் அக்காக்கிட்டையும் பர்சனலாக பேசிட்டு பர்சனலாக வீடியோ மேக் பண்ணுங்கள். அதில் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறாருன்னா டேரெக்டாக இவங்க ஒரு 3-4 கான்டாக்ட் நம்பர் இருக்காங்க, அது கான்டாக்ட் பண்ணிட்டு பர்சனல் வீடியோ எடுத்து போடணும். நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் நம்ம வந்து சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ண வேணாம். நீங்கள் என்ன பேச வரீங்க ஒரு வீடியோ மேக் பண்ணுறத அவங்க இருப்பாங்க, அவங்ககிட்டே வந்துட்டு இதை மட்டும் வீடியோ மேக் பண்ணி கொடுக்குறதா பெட்டராக இருக்கும். வேர்ல்டில் எத்தனையோ ப்ராப்ளம் வந்து இப்போ 1 வீக்கில் அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, எனக்கு தெரியும். ஏன்னா நாங்களே ஃபேஸ் பண்ணும்போது அவங்க வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நிறைய ஹர்டில்ஸ் இருந்துச்சு. அது அத்தனையும் வந்து அவங்க வந்து தாண்டி வந்திருக்காங்க. ரொம்ப நான் சீரியஸாக சொல்கிறேன், நீங்கள் இல்லைன்னா வந்துட்டு என்னால் இங்கே வந்து பேச முடியாது. உங்களுக்கும் மாயா, நம்ம சோஷியல் மீடியாவில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்தது மாயா தான். அது மாயா அருண் அண்ணா சொல்லி அவர் எவ்வளவோ மெசேஜ் கீப் ஆன் போட்டு மாயா தான் வந்து அதை ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டெப் எடுத்து என்னன்னு பார்த்து ஸ்டோரி போட்டாங்க. அதனால தான் வந்து நம்ம இவ்வளோ தூரம் வந்து நிற்கிறோம். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் பற்றி சொல்லவே வேணாம். ஒரு கூலிப்படை இருக்குது, அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க வந்து எனக்கு வந்து ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் எல்லா ஹேண்டாகவும் இருந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கள பற்றி சொல்கிற வேர்ட்ஸே இல்லை. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இங்கே வந்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.